ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் ஒரு பெரிய மாலை வணக்கம். வெல்கம் டு திடீர் மான்சூனுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அது கூடவே இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. எஸ், இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரி தாங்க வந்திருக்கோம். திருச்சிராப்பள்ளியில் இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்லேயே வந்து ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. விழுப்புரம் வரைக்கும் நம்மளோட ட்ராவல் வந்து பஸ்ஸில் வரும்போது சூப்பராகவே இருந்துச்சுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வானம் வந்து மேகமூட்டத்தோட மட்டும் தான் இருந்துச்சு. பட் விழுப்புரத்தை தாண்டின பிறகு பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. 5 மணி வரைக்கும் சரியான மழைங்க. இப்போ தான் நின்றுச்சு. இந்த ஒரு சூப்பரான டேயில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் நம்பர் 16574 பாண்டிச்சேரியிலேருந்து யஷ்வந்த்பூர் வரைக்கும் போகிற அந்த வீக்லி எக்ஸ்பிரஸ். வாரத்திற்கு ஒரே ஒரு நாட்கள் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது சனிக்கிழமை நைட்டு 10:30 எடுப்பாங்களா, அந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம vlog எடுக்க போகிறோம். பக்கத்தில் தெரியலாம் பாருங்கள், LHB. எஸ், இந்த வண்டியில் தாங்க இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். ஃபுல்லாகவே ரிசர்வேஷன்லாம் பண்ணிவிட்டேன். அந்த சோடு சைடெலாம் இந்த மாதம் எங்கிட்டு போகிறதா இல்லை. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:20 ஆகுதுங்க. ஸோ நம்மளுடைய பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் இருக்கோம். ஸோ யாருமே நம்ம ட்ரெயினுக்கு இன்னும் வரலைங்க. பாண்டிச்சேரியில் எல்லாத்துக்குமே ஃபேமஸ் வந்து என்னன்றது தெரியும். எந்த அளவுக்கு இங்கே கடைகள் அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு நம்மளுக்கு இந்த நான்வெஜ் கடை, அதாவது சிம்பிளாக சொல்லலாம் பிரியாணி கடை இங்கே ரொம்பவே ஃபேமஸ்ங்க. கம்மியான ரேட்டுக்கு நல்ல சூப்பரான ஒரு பிரியாணி சாப்பிட்லாம். டைம் இப்போது 5:30 தான் ஆகுறதுனால அப்படியே பக்கத்தில் பீச்சுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரலாம். நீங்கள் இந்த பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தீங்கன்னா ரோடு இருக்குங்க. ஸோ இந்த ரோட்டில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீச்சு தான் இருக்குது. அப்படியே போகிற 2 வழியிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தள்ளுவண்டியில் பிரியாணி கடைகளும் அங்கங்கே பிரியாணி கடையும் இருக்கும். நான் எந்த ஊருக்கெலாம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேனோ அப்போ வெளியே ஜங்ஷனுக்கு வெளியே வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு பானிபூரி கடை இருக்கான்னு பார்ப்பேங்க. எங்கேயுமே இருக்காது. பட் ஆனால் இன்றைக்கி இந்த பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை இல்லை, வரிசையாக ஒரு 4-5 கடை இருக்குங்க. ஹவர்ஸ் லேட்டர், டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. அகைன் நம்ம பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு சாப்பாடு வாங்கிட்டே வந்தாச்சுங்க. அங்கே பீச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஹவர்ஸ் டைம் சூப்பராகவே போணுச்சு. பட் இருந்தால் என்ன, அந்த இடத்துல நம்மளுக்கு இன்டர்நெட் கிடைக்கவே இல்லைங்க. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை நிறையவே அளவுக்கு அதிகமாக கூட்டம் இருந்தனால அந்த இடத்துல ஜாமர் இருக்குன்னு நினைக்கிறேன். சுத்தமாக டவர் இல்லை. ஸோ இந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் நம்மளுக்கு டவரே கிடச்சிது. அதனால் அப்படியே வந்தாச்சுங்க. அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போய்ட்டு உட்காந்து சாப்பிட்லாம். நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, 4th பிளாட்ஃபார்ம். ஸோ அப்படியே கீழே இறக்கணும்னா ஆப்போசிட்டில் நிற்கிது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் பெருசாக க்ரௌடு எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா ட்ரெயின்ஸும் இந்த டயத்துக்கு கிடையாது. 7:45க்கு ஒரு ட்ரெயின் போகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சென்னையிலேருந்து ஒரு பாண்டிச்சேரி வரும்ல, அதுக்கடுத்து வண்டியே கிடையாது, நம்ம வண்டி தான். நம்ம பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 4 பிளாட்ஃபார்ம் தாங்க. ஸோ கடைசி பிளாட்ஃபார்மில் இன்றைக்கி நம்ம ட்ரெயின் கிளம்ப போகுது. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 16574 யஷ்வந்த்பூர் விரைவு வண்டி புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம், விருதாச்சலம், சேலம், தர்மபுரி, ஹொசூர் வழியாக யஷ்வந்த்பூர் வரை செல்லும் வண்டி 4வது நடைமேடையில் இருந்து இரவு 10:30 புறப்படும். நாம் நைட்டில் சாப்பிட்றதுக்கு பிரியாணி வாங்கலாம் தான் பார்த்தேன். பட் ஆனால் பிரியாணி கிடைக்கலங்க. ஸோ அதனால் நூடுல்ஸ் வாங்கியாச்சு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 rupees. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இது கிடச்சிது. நாம் இப்போது நைட்டு சாப்பாடை சாப்பிட்டாச்சுங்க. ஸோ நம்மளோட ட்ரெயினை பார்த்தீங்கன்னா 10:30க்கு தான் எடுக்க போகிறாங்க. லைட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஆன் பண்ணலங்க. கரெக்டாக 9:30க்கு தான் வந்து லைட் ஆன் பண்ணுவாங்க. ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 8:30 தாங்க ஆகுது. அப்படியே 1 hour இங்கே உட்காந்து அப்படியே நல்லா காற்று வாங்கிட்டு லைட் ஆன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த ட்ரெயினோட கோச் பொசிஷனையும் அன்ரிசர்வ்டில் எவ்வளோ க்ரௌடு இந்த ட்ரெயினில் போகுதுன்றதை பார்க்கலாம். டைம் இப்போது 10 மணி ஆகுதுங்க. ஸோ நம்ம ட்ரெயினில் இருக்க கோச்சுக்கு பார்த்தீங்கன்னா லைட் எல்லாமே ஆன் பண்ணி பேசஞ்சர்ஸ் ஏறிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெடிக்கேட்டடாக பேண்ட்ரி கார் கோச்சு இருக்கும். அது ஏன்னு சொல்கிறேன் உங்களுக்கு.
ட்ரெயின் நம்பர் 16574 பாண்டிச்சேரியிலேருந்து யஷ்வந்த்பூர் வரைக்கும் இன்னைக்கு நம்மளை யார் கூட்டு போக போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா BAP 7. ஸோ இவர் தான் இன்றைக்கி நம்மளே அழைச்சிட்டு போக போகிறாரு. வாங்க இப்போ நம்ம ட்ரெயினில் இருக்க முக்கியமான அந்த கோச் காம்போசிஷன் பார்க்கலாம். நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் இருக்குது. இன்ஜினுக்கு அடுத்தபடியாக ஒரு ஜென்ரேட்டர் கார் கொடுத்துருக்காங்க, ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு 2 அண்டர்சவுடு இருக்குது. இது நம்பர் 1. பின்னாடி இருக்கிறது நம்பர் 2 அண்டர்சவுடுங்க. அதே மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 அண்டர்சவுடு இருக்கும். இப்போ உள்ளே போயிட்டு எவ்வளோ பேசஞ்சர்ஸ் இருக்காங்கன்றதை காட்டுறேன் பாருங்கள். டைம் இப்போ கரெக்டாக 10 மணி ஆகுது. அண்டர்சவுடு கோச்சில் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் க்ரௌட் இல்லைங்க. ஆக்சுவலி நான் இதிலே எனக்கு ட்ராவல் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் ஸ்லீப்பரில் டிக்கெட் எடுத்துட்டேன். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த விழுப்புரம் ஜங்ஷன் இருக்குது. விழுப்புரம், இந்த ஆத்தூர், சின்ன சேலம், மேபி அங்கிட்டு இந்த ட்ரெயினுக்கு பேசஞ்சர்ஸ் ஏறுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த விருதாச்சலம்லேருந்து நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த விருதாச்சலம்லேருந்து சேலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூ ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் இந்த ட்ரெயின் ஒன்றுங்க. மேபி அங்கே நம்மளுக்கு இந்த கோச் வந்து ஜாம் பேக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃப்ரண்ட்டில் இந்த 2 அண்டர்சவுடு கோச் முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லீப்பர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு ட்ரெயினில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெயினில் 7 ஸ்லீப்பர் கோச் கொடுத்துருக்காங்க. 7ன்றது ரொம்ப கம்மி தான், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்படியே S7, S6, S5, S4, S3, S2, S1 வர போகுங்க. இந்த S4 கோச்சுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்ரி கார் இருக்குது. பட் ஆனால் இது இப்போதைக்கு ஒர்க்கிங் கிடையாதுங்க. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு வந்து ஒரு ரேக் ஷேரிங் இருக்குது. பாண்டிச்சேரி டு யஷ்வந்த்பூர் இருக்கா. ஸோ இதை விட்டுருங்க. KSR பெங்களூர்லேருந்து இந்த ட்ரெயின் காந்திதம் போகிறனால, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகிறனால இந்த ட்ரெயினில் வந்து பேண்ட்ரி கோச் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 3rd AC ஸ்டார்ட் ஆகும். B4, B3, B2, B1 என மொத்தமாக 4 3rd AC கோச் இந்த ஒரு ட்ரெயினில் இருக்குது. 3rd AC கோச் முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2nd AC வருங்க. அதாவது இப்போ வந்து இதில் HA1 இருக்கா, இது வந்து 1st AC 2nd AC கலந்தது. பின்னாடி பார்த்தீங்கன்னா 2nd AC 2 கோச் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி 2 அண்டர்சவுடு. 2nd AC கோச் முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக லாஸ்ட்டாக 2 அண்டர்சவுடும் அந்த லக்கேஜ் இது இருக்குங்க, அதாவது SLRD. வாங்க இப்போ இந்த கோச்சில் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ட்ரெயினை பற்றி சொல்ல வேண்டிய எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லியாச்சுங்க. நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற கோச் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பரில் S1 கோச்சில் தான் இன்றைக்கி நம்மளுக்கு சீட் கிடச்சிருக்கு. ஸோ சீட் நம்பர் 15 இந்த சைட் லோயர் தான் விழுந்திருக்கு. அப்படியே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் வரக்கூடிய அந்த 2nd சீட்டிங் ட்ரெயினுங்க. அன்ரிசர்வ்டு ப்ளஸ் 2nd சீட்டிங் ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ட்ரெயின் இப்போ தான் அரைவ் ஆகிருக்கு. டைம் இப்போது ஷார்ப்பாக 10:30 ஆகுதுங்க. பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தே டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். பாண்டிச்சேரியிலேருந்தே டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோங்க. ட்ரெயினோட பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய எல்லாமே சொல்லிட்டேன். இந்த பாண்டிச்சேரியில் இருந்து யஷ்வந்த்பூர் பார்த்தீங்கன்னா 455 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ 9 மணி நேரம் 50 நிமிஷத்தில், அதாவது ஒரு 10 ஹவர்ஸில் 8 ஸ்டாப்பில் நின்று இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோம். நம்ம S1 கோச்சில் இருக்க க்ரௌடு
டைம் இப்போ 11:10 ஆகுது. விழுப்புரம் ஜங்ஷன் தான் அரைவாயிருக்கும். 11:30க்கு தான் நம்மளோட ட்ரெயினை இங்கேருந்து எடுக்க போகிறாங்க. நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ரேக் ரிவர்சல் நடக்குங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் இப்படி வந்தோமா, இப்போ இந்த டிரெக்ஷனில் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே விருதாச்சலம் போவோம். விழுப்புரம்லேருந்து அப்படியே விருதாச்சலம் போவோம். அகைன் பார்த்தீங்கன்னா விருதாச்சலம்லேருந்து ஒரு ரிவர்சல் எடுத்து இந்த ஆத்தூர், சின்ன சேலம் வழியாக நம்ம ட்ரெயின் இந்த ஒசூர் வழியாக யஷ்வந்த்பூர் போக போகுதுங்க. நம்ம உள்ளுக்குள்ளே விழுப்புரம்குள்ளே அரைவாகும் போது ஒரு வேப்பர் இப்படி பின்னாடி போச்சுல, ஸோ அந்த லோக்கோவை தான் கப்பல் பண்ணி நம்ம இந்த டைரெக்ஷனில் போக போகிறோம். அப்படியே நம்மளுக்கு பக்கத்து பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ட்ரெயின் நிற்கிது பாருங்கள். ராமேஸ்வரத்துலேருந்து இந்த விழுப்புரத்துக்கு ஒரு ட்ரெயின் ரீசெண்டாக ஆப்ரேட் பண்ணாங்களா சம்மர் ஸ்பெஷலாக, அந்த வண்டி தான் இப்போ தான் அரைவாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் தான் ஆகுது. அங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு கப்ளிங் அடிக்கிறாங்க. நம்ம நடுவில் இருக்கனால இந்த சைடும் போக முடியாது, அங்கிட்டும் போக முடியாதுங்க. இதுவும் தூரம் தான். அதே மாதிரி இப்போ அடுத்து இங்கிட்டும் இன்ஜின் மாற்றுவாங்க, அதுவும் தூரம் தான். 11:50க்கு விழுப்புரம் ஜங்ஷனில் இருந்து டிபாச்சர் ஆகி போயிட்டுருக்கோங்க. அதாவது ஒரு 20 நிமிஷம் டிலேயோடு போயிட்டுருக்கோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லோக்கோ வந்து சேஞ்ச் பண்ணாங்க. லோக்கோ கூட சேஞ்ச் பண்ணிட்டாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நெல்லை போயிட்டுருக்காப்புல, அதனால தான் நம்ம வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டிட்டாங்க. நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்கேருந்து அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் தான். டைம் இப்போது 12:35 ஆகுதுங்க. விருதாச்சலம் ஜங்ஷன் வந்திருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் டிலே ஆகிடுக்கு. இப்போது விருதாச்சலம் ஜங்ஷனில் அகைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோக்கோ மாற்ற போகிறாங்க. இப்போ இந்த டைரெக்ஷனில் வந்தோம். இப்போ இன்ஜின் மாட்டிட்டு அப்படியே இங்கிட்டு போக போகிறாங்க. இங்கேருந்து அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்து இந்த சின்ன சேலம் ஆத்தூர் வழியாக சேலம் போக போகிறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறமேட்டு நம்ம தூங்கிடுவாங்க வண்டி டிபாச்சர் ஆன பிறகு. ஏன்னா பெருசாக லைட்டிங் செட்டப்லாம் எதுவுமே இருக்காது. இந்த இடத்துல ஒரு தகவலை சொல்லணும்னு இருந்தேன். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்னச்சேலம் ஆத்தூர் வழியாக போகுதுல்ல, அந்த லைனில் போடுற ஒரே ஒரு எல்ஹெச்பி ட்ரெயின் இவன் தான். ஆல்ரெடி நம்ம இந்த கடலூர்லேருந்து திருச்சி ட்ரெயின் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் ரொம்ப கம்மியான ட்ரெயின் தான் இந்த லைனில் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லைனில் ஓடக்கூடிய ஒரே ஒரு எல்ஹெச்பி ட்ரெயின். டைம் இப்போது 12:55 ஆகுதுங்க. விருதாச்சலம் ஜங்ஷன்லேருந்து டிபாச்சர் ஆகி போய்ட்டுருக்கோம். ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் டிலே ஆகிடுது. ஹாய் கைஸ், அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க.
நாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒசூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் அரைவாயிருக்கும். டைம் இப்போ 6:20 ஆகுது. ஒரு 35 நிமிஷம் டிலேயோட வந்திருக்கோங்க. பெங்களூருக்குள்ளே என்ட்ரான உடனே, அதாவது இந்த ஒசூர், அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த காற்று பாருங்கள், பெங்களூர் காற்று செம்மையாகவே அடிச்சது. ஜேர்னி வந்து சூப்பராகவே இருந்ததுங்க. நைட்லேருந்து சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த ட்ரெயினை பற்றி ஒரே ஒரு ஸ்பெஷலான ஒரு மேட்ரு சொல்கிறேன். நிறைய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டுன்ற பேர் வச்சுக்கிட்டு எக்ஸ்பிரஸ் மாதிரி போவாங்க. பட் இவன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி பேர் வச்சுக்கிட்டு சூப்பர் ஃபாஸ்ட் மாதிரி போயிட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஏன்னா ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் டிலே தான். இப்போ இங்கேருந்து நம்ம எப்போதுமே நீங்கள் இந்த சேலம், தருமபுரி, ஒசூர் வழியாக ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒசூர்லேருந்து பெங்களூருக்குள்ளே போகிறது தான் கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுக்கும். இங்கேருந்து 45 நிமிஷம் தான் ஜேர்னி. பார்க்கலாம், ஏன்னா சிங்கிள் லைன்றனால நம்மளுக்கு கிராசிங்லாம் இருக்குங்க. ஒசூர்லேருந்து நாம் இப்போ டிப்பாச்சர் ஆகி போயிட்டுருக்கோங்க. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பனஸ்வாடி தான். ஒரு 51 கிலோமீட்டர் இருக்குது.
டைம் 7 மணி ஆகுதுங்க. கார்மேலரம்ன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தான் நிற்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டாப் கிடையாது, பட் ஆனால் கிராசிங் இருக்குது. யார் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து எர்ணாகுளம் போகிற இன்டர்சிட்டி தாங்க. எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ஒரு வண்டிக்கு. அன்ரிசர்வ்டு இங்கேயே ஃபில் ஆகிடுச்சுங்க. இப்போ படிக்கட்டில் நின்றுலாம் போகிறாங்க. எங்கேயும் இந்த சம்மர் ஹாலிடேஸ் இருக்கனால வண்டி எல்லாமே கொஞ்சம் கூட்டமாக தான் போயிட்டுருக்கு. பேக்கில் இருக்க அன்ரிசர்வ்டில் கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வண்டி ஃபுல் ஆகிட்டாப்புல. இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் ஃபேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 275 ரூபா. இதே நீங்கள் அன்ரிசர்வ்டில் எடுக்கணும்னா இதே நீங்கள் அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணால் 150 ரூபா தாங்க. இந்த ட்ரெயினில் முன்னாடியே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சீட்டை நீங்கள் தாராளமாக போட்டுடலாம். ஏன்னா வண்டியை பார்த்தீங்கன்னா 10:30க்கு தான் எடுப்பாங்க. ஆனால் பிளாட்ஃபார்மில் ஈவினிங் 5 மணிக்கெலாம் வந்து நின்றுது. ஸோ நீங்கள் சீக்கிரம் போயிடுங்க, நல்ல சீட்டாக பிடிச்சிட்டு. கூட்டமும் பெருசாக இல்லைங்க, ஜாலியாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். நம்ம ட்ராவலோட லாஸ்ட் ஸ்டாப்புங்க பனஸ்வாடியிலேருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா யஷ்வந்த்பூர் தான். ஒரு 10லேருந்து 15 கிலோமீட்டர் தான்.
ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணி vlog எடுக்கணும்னு நினச்ச ட்ரெயினில் சூப்பராகவே vlog எடுத்தாச்சுங்க. நைட்டு 10:30க்கு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 8:20க்கு யஷ்வந்த்பூர் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஒரு ஷாக்கிங்கான ஒன்று சொல்லவா, இப்போ நம்ம வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குல்ல, வெளியே நிற்கிறோம். இங்கேருந்து அழகாக இருக்குங்க இந்த வியூ பார்க்குறதுக்கு. எல்லாத்தையுமே இது பண்ணிட்டாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. இன்னும் பிரம்மாண்டமாக கட்ட போகிறாங்க போல இருக்குது. ஏற்கனவே அந்த மேலே அந்த கூரை போட்டிருக்கும் போதே செம்ம பிரம்மாண்டமாக தான் இருக்கும். இப்போ அதே நீங்கள் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்குங்க. இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலே நான் சூப்பராகவே என்ஜாய் பண்ணி வந்தேங்க. ஏன்னா நம்மளுக்கு வெயில் இது எதுவுமே இல்லையா, அதனால் ஜாலியாக இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு ட்ரெயினையும் இப்போ ட்ராவல் பண்ணி vlog எடுக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. ஏன்னா அந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துக்குமே லீவாக. நீங்கள் ரிசர்வேஷன்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினில் கூட கிடையாது. ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் எல்லா ட்ரெயினுமே ஃபுல்லாக தாங்க இருக்குது. ஏதோ அப்படி இப்படி நம்ம vlog எடுக்கலாம். அப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து திங்கள், புதன், வெள்ளி என வாரத்திற்கு 3 நாள் மதியானம் 3 மணிக்கு வீடியோ வரப்போகுது. கம்மிங் மண்டேலேருந்து அப்படி தாங்க நான் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். சரி மக்களே, வீடியோ வாங்க என் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு அன்ரிசர்வ்டு ட்ரெயின் ஜர்னி இருக்குது. அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய், see you. புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.